அதிகாரம் 10. சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்களுக்கு இந்த அதிகாரத்தில் ஆறுதலான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் கர்த்தருடைய கிருபைகளையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எதிர்பார்த்து பாபிலோன் தேசத்தில் இருந்து தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி வந்திருக்கிறார்கள். எருசலேமிலே இடிந்து பாழாய் கிடக்கிற கர்த்தருடைய ஆலயத்தை மறுபடியும் எடுப்பித்து கட்டுகிறார்கள். தேவாலய கட்டிட வேலையில் பிரச்சனைகளும் தடைகளும் உண்டாயிற்று. இதனால் யூதர்கள் தேவாலயத்தை கட்டாமல் தங்கள் சொந்த வீடுகளை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். யூதா தேசத்திற்கு அருகாமையில் இருக்கிற அண்டை தேசத்தாரும் யூதர்களுக்கு சத்துருக்களாய் இருக்கிறார்கள். புறஜாதியாராகிய அவர்கள் கர்த்தருடைய ஜனத்தை சுற்றிலுமாக வளைத்து நெருக்குகிறார்கள். சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை சுறுசுறுப்பாக கட்டாமல் சோர்ந்து போய் இருப்பதினால் கர்த்தர் அவர்களை கடிந்து கொள்கிறார். ஆனாலும் கர்த்தருடைய கடிந்து கொள்ளும் வார்த்தைகளுக்கு மத்தியிலும் அவர்களுக்கு கர்த்தருடைய ஆறுதலான வார்த்தைகள் வருகிறது. சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்திருக்கிற யூதர்கள் தங்கள் சொந்த தேசத்திலே செழித்திருப்பார்கள். சத்துருக்களுக்கு விரோதமாக நடைபெறும் யுத்தங்களில் கர்த்தருடைய ஜனத்திற்கு வெற்றி கிடைக்கும். யூதர்களுக்கு பாடுகள் வந்தாலும் அவர்கள் எதிர்பார்க்கிற ஆறுதல்கள் அவர்களுக்கு கிடைத்தாலும் இவை எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் இருப்பதை அவர்கள் அங்கீகரிக்க வேண்டும். தங்களுக்கு உண்டாயிருக்கிற எல்லா போராட்டங்களிலும் நெருக்கங்களிலும் அவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து பலத்தையும் ஜெயத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும்.